கவிதை, 8000 கவிதை இருந்து 350 கவிதை, 350 கவிதையில இருந்து 50 கவிதை எடுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. பெரிய முயற்சி. 50 கவிதைகள்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு 3 பரிசு, 1,00,000 ரூபாய். நான் யோசிச்சேன், அப்படி என்னப்பா எழுதிட்ட 1,00,000 ரூபாய் பரிசு வாங்குற மாதிரி? குழு எப்படி தேர்ந்தெடுத்தது? என்ன அந்த கவிதை, என்ன கவிதை? 1,00,000 ரூபாய் பரிசு வாங்கக்கூடிய என்ன ஹைக்கூ கவிதை தான், 2 வரி. நான் பார்வையாளராக உட்கார்ந்து கேட்ட, காதுகளில் கேட்ட அந்த சொற்கள், அந்த கவிதை சொற்கள், நான் நினைக்கிறேன் நான் மரணம் அடைகின்ற வரைக்கும் என் நெஞ்சு குழியில் தங்கி இருக்கக்கூடிய சொற்களை இந்த உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் இதோ இந்த நூற்றாண்டில் தந்திருக்கிறார். பாராட்டவும் வேண்டும் தானே? 8000 கவிதையில இருந்து 350, 350ல இருந்து 50, 50ல இருந்து 3 கவிதை வேண்டுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு வாங்க வந்து அவரை உட்கார வச்சு பேச வச்சு, இத்தனை மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய சபை தமிழகத்தில் தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாதுங்க. வேற எங்கேயும் கிடையாது. இலக்கியத்தை இவ்வளவு ரசிக்கக்கூடிய கூட்டம், மொழியை இவ்வளவு ரசிக்கக்கூடிய கூட்டம். பாருங்க, முதல் பரிசு பெற்ற கவிதை மலேசியால இருந்து நட்டா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த புத்தகத்துக்கு தலைப்பே அதான். புத்தகத்துக்கு தலைப்பு வாடியது கொக்கு. சரியா? ஆனா என்னன்னா, நான் இந்த சபையில சொல்றேன், கவிதை புரிஞ்சாதான் கைத்தட்டல் வரும். எனக்கு தெரிஞ்சு 10 செகண்ட் ஆகும். புரியணும்ல? என்ன கேட்டா, ஒரு கவிதை புரியணும்னா ஜென்மங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நம்பிக்கை இருந்தால் இப்படி சொல்வேன், ஒரு கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 ஜென்மம் எடுக்கணும். புரியாதுங்க. இல்லைன்னா புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் வித்தியாசமான கதவுகள் திறந்து கொள்ளும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். யோகா பண்ணா ஒருத்தன், அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, யோகா பண்றியப்பா எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. உண்மையா சந்தோஷமா இருக்கா? இல்ல டவுட்டா இருக்கு. நேரா போய் குருநாதர் கிட்ட கேட்டான், குருநாதா நான் யோகா செய்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேனா? குருநாதர் பட்டுன்னு பதில் சொல்றார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டேன், அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு அர்த்தம். அது சில வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு நாம் கொடையாக மாறுகிறோம், அன்பாக மாறி விடுகிறோம். நாம் மிகப்பெரிய பரிசாக அவர்களுக்கு முன்னால் திகழ்கிறோம். பாருங்க, முதல் கவிதை வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். இப்ப கைத்தட்டல் கூடுதலா வரும் பாருங்க. கோனார் நோட்ஸ் கொடுத்தேன்னா, தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருப்பேன், ஜோடி ஜோடியா போறீங்களே எப்படி சாப்பிடுறதுன்னு வாடிச்சான் கொக்கு. பாத்தீங்களா? புரிந்து கொண்டால் தாங்க எதுவும் பேரழகு. எந்த சொல்லும் பொருள் புரிகிறதா? பொருள் புரிந்து போனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமே வேறாக மாறி போகிறது. பாருங்க, 2வது பரிசு பெற்ற கவிதை. முதல் கவிதைக்கு 10 செகண்ட் எடுத்தீங்களா? செகண்ட் கவிதைக்கு 15 செகண்ட் எடுப்பீங்க. தூண்டிலில் மீன், தூண்டிலில் மீன், அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. இனிமேல் அந்த மீன் அந்த நதியை சந்திக்க போவதில்லை. அந்த நதி டாட்டா சொல்லுச்சான். இப்படி ஒரு கவிதைங்க. செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் சொல்றேன், 2 செகண்ட் கூட வேண்டாம், அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பீங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு, சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். இது ஒரு கவிதையா? எனக்கு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ். ஆனா 50 கவிதையில என்ன குழுவுல போட்டிருந்தாங்கன்னா, ஜூரியா போட்டிருந்தாங்க, நான் ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பேன். கனிமொழி அக்காவை போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு அதுல வேற கவிதை தான் எடுத்தேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. கனிமொழி அக்கா வேற விஷயங்களை சொன்னா, அவங்க சொல்லும்போது அவங்க கண்கள் பனிச்சிருச்சிங்க. அவங்க கண்களை பார்த்தேன், என் கண்களும் பனித்தது. அந்த கவிதை அவர்களுக்கு பிடித்தமான கவிதை, உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப டீப்பா யோசிச்சீங்கன்னா நீங்களும் கண் கலங்கலாம். 2 வரி தான். கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு, கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். பௌர்ணமி ராத்திரியில பட்ட மரத்தை பார்த்துருக்கீங்களா? அவங்க சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருந்தேன்னா இதுக்கு தான் கொடுத்துருப்பேன்.
பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். நான் இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு கவிதை இருக்குது. ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எப்படி எழுதுறாங்க பசங்க, எப்படி எழுதுறாங்க தெரியுமா? உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது பழைய நீர். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். பார்க்கிறத ஒருத்தன் எழுதுறான் பாருங்க, அந்த பையன்லாம் குற்றம் செய்ய முடியாதுங்க, அந்த பொண்ணெல்லாம் குற்றம் செய்ய முடியாது. எழுதுங்கள் என் குழந்தைகளே, என் தம்பிமார்களே, தங்கைமார்களே, அக்காமார்களே, எழுதுங்கள். எதை பார்த்தாலும் அழகியலோடு அதை உள்வாங்கிக் கொண்டு, அல்லது கோபம் வந்தால் ரௌத்ரத்தோடு எழுதுங்கள். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இப்படி எழுதுறாங்க பசங்க. இப்படியும் இருக்கிறது கவிதை.